ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பாயசம் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசி, சேமியா, கேழ்வரகு சேமியா, ரவா இதெல்லாம் சேர்த்து நல்ல சுவையான ஒரு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ரவா 1 கப், சேமியா 1 கப், முந்திரி பருப்பு திராட்சை தாளிக்க கேழ்வரகு சேமியா, பால் 1 கப், ஜவ்வரிசி நம்ம எண்ணெயில் சேர்த்து வறுத்துடலாம். இது நம்ம இன்ஸ்டன்ட் ஜவ்வரிசி பாயசம் தயாரிக்கிறது. ஜவ்வரிசியை நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம பாயசம் தயாரிக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக தயாரிக்கிறது தான் பார்க்குறோம். முந்திரி பருப்பு, பட்டை, திராட்சை இதையெல்லாம் தாளிக்கலாம். இதை வறுத்து நம்ம தனியாக எடுத்துக்கிட்டுலாம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். புது வீடியோஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இது நல்லா நமக்கு பொரிஞ்சு வறுத்தாச்சு. அதை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டுலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசியை போட்டுருவோம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஜவ்வரிசி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜவ்வரிசியை ஊற போட மறந்துட்டா, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட மறந்துட்டா இந்த மாதிரி செய்யலாம். எண்ணெயில் ஜவ்வரிசியை போட்டு நல்லா வறுத்தோன்னா நல்லா பொரிஞ்சு வந்து அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்தோன்னா நல்லா வெந்துடும். இப்போ ஜவ்வரிசியை நம்ம நல்லா வறுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வர்றது நமக்கு தெரியும். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எதுவுமே கல்லுப்படாமல் எல்லாமே வறுத்துருச்சா நம்ம பார்த்துக்கலாம். எல்லா ஜவ்வரிசியும் பெருசாகிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணணுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா கொதித்து வெந்துடும். 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சேமியா சேர்க்குறோம். ரோஸ்டட் வெர்மிசெல்லி தான். அது ஒரு 2 நிமிஷம் வெந்துடும். அதுக்கு பிறகு ரவா சேர்க்கலாம். ரவா போட்ட உடனே நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டிப்படாது. இல்லைன்னா கட்டிப்பட்டு பாயசத்தில் கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். ஒரு 2 நிமிஷம் கிளறிக்கிட்டே இருந்தோன்னா கட்டிப்படாது. ரவா நமக்கு கட்டிப்படாமல் பாயசம் செய்யணுன்னா ரவாவை ஒரு தண்ணி ஊற்றி ஒரு கழுவிட்டு அதை ஈரத்தோடு அப்படியே போட்டோன்னா கட்டிப்படாது. இப்போ நம்ம கிளறிட்டோம், அதனால் கட்டிப்படலை. ரவா ஓரளவு வெந்துருச்சு. இப்போ அடுத்தது சர்க்கரை சேர்த்தாவது. வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டாவது. எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பால் 1 கப். இதையெல்லாம் சேர்த்து கொதிக்கும்போது மில்க் மெய்ட் சேர்த்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும் பாயசம். இப்போ நம்ம கேழ்வரகு சேமியா சேர்க்க போகிறோம். ஏன்னா கேழ்வரகு சேமியா ரொம்ப சீக்கிரம் வெந்து போயிடும். அதனால் நம்ம கடைசியாக தான் அதை சேர்க்கணும். சேர்த்துட்டு 1 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும். இல்லைன்னா குழஞ்சி போயிடும். நம்ம சாதாரணமாக கேழ்வரகு சேமியா செய்யும்போதே சீக்கிரம் வெந்து போயிடும். அதனால தான் இதை கடைசியாக சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு ஒரு கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எல்லா ஃப்ளேவரும் சேர்த்துட்டோம். பால், சீனி எல்லாம் சேர்த்துட்டோம். இனிமேல் எதுவும் தேவையில்லை. பாயசத்துக்கு மேலே நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் நெய் சேர்க்கலாம். இன்னும் நல்லா மணக்கும். இப்போ சுவையான கேழ்வரகு ஜவ்வரிசி பாயசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ஒரு சத்தான ஒரு பொருளாக இருக்கும். எசன்ஸ் சேர்த்துருக்கிறதுனால நல்ல சுவையோடு இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம். வேறு என்னென்ன நட்ஸு வறுத்து போடலாமோ போட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தா எது வேணுமோ சேர்த்துக்கலாம். சூப்பரான பாயசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.